விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு நான் எங்கேயுமே சொல்லலை. பட் அப்படி சில பேர் நம்புகிறாங்க. அது வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும் இல்லை, அது இவங்க 2 பேர் மேலே, எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு 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 ஏமாற்றம் தான் அது. நீங்கள் எழுப்பின எல்லா கேள்விகளையும் நான் என்னுடைய பேச்சில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். பட் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். நம்பிக்கை மட்டும் எந்த கட்டத்திலையும் இழந்துடாதீங்க. புதுசாக ஒருத்தர் வராருன்னா வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. அது அடிப்படையில் ஜனநாயக பண்பு அற்ற தன்மை. விஜய் என்னத்தை கீழ்ச்சிடுவார்? சினிமாக்காரன் தானே. நீங்களாம் என்ன செஞ்சு கீழ்ச்சிங்க? அவர் மாற்றத்தை கொடுப்பாருன்னு நான் நம்பலை. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. 2வது, ஒரு ஜனநாயகத்தில் யார் வேணால் வரலாம். 1 man 1 vote, 1 woman 1 vote இல்லையா? யாரோ ஒருத்தர் அரசியலுக்கு வரும்பொழுது உனக்கு என்ன தகுதின்னு கேட்பதே அடிப்படையில் சர்வாதிகாரத்தன்மை. நீங்கள் ஓகே மாதிரி தான் ஏன் வர போகிறாங்க? நான் தான் மனோஜ்கிட்ட பேசும்போது சொன்னேன், இவ்வளோ ஹியூஜ் க்ரௌட்ஸ் விஜய்க்கு வருதுன்னா அது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் ஒதுக்கி வைங்க. சரி, நான் இவ்வளோக்கு பேசுகிறாங்களே எல்லாரையும் கேட்குறேன், ஒன்று கேட்குறேன். நான் விஜய் சப்போர்ட் பண்ணல. ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் விஜய். இன்ஃபேக்ட் ஐ டூ பிலீவ் தட் ஈ வில் பி மச் மோர் வர்ஸ் தேன் டிஎம்கே. ஆனால் அந்த செத்து போன 41 குடும்பங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு குடும்பம் கூட அவரை சார்ஜ் பண்ணல. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரை சார்ஜ் பண்ணல, நாங்களும் அதை சார்ஜ் பண்ணல சார். இப்போ பாண்டிச்சேரியில் இதே மாநாடு நடந்துச்சு, அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லையே. அப்போ நிர்வாகத்தில் அங்கே ப்ராப்ளமா இல்லை இங்கே ப்ராப்ளம்? அப்போ நிர்வாகத்தோட தோல்வி தானே அது. அந்த இடத்துல ஏன் அனுமதி கொடுத்த? அதுக்கு முன்னால் 5 மீட்டிங்கில் திஸ் வாஸ் அ ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். அப்போ கடமை தவறினது அரசு, ஆனால் பழி இன்னொரு இடத்துல போகுது. அஃப்கோர்ஸ் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு, நான் மறுக்கல.